வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதுக்கு முதல் அவர் இடுப்புன வீடியோ ஒன்று வந்திருந்தது. அது வேற விஷயம். இடுப்புன சரியா அடிக்க போனது சரியானு தெரியாது. நாடாளுமன்றத்தில் திடீரென அர்ச்சுனாவிற்கு ஆதரவாக கொந்தளித்த சாணக்கியன் எம்பி. அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கேள்விகள், சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள். நடந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன் என்றால், தென்னிலங்கையில் சற்று முன் பற்றியறிந்த தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலை உள்ளே சிக்கிய ஊழியர்கள். அடுத்தடுத்து அதிகரிக்கும் உயிரிழப்பு. நடந்தது என்ன? அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் குவிந்து காணப்படும் சொகுசு வாகனங்கள். கைவிட்ட உரிமையாளர்கள். வெளியான காரணம். விசாரணைகளில் தப்பியோடிய பசில் ராஜபக்ச நெருங்கும் ஆபத்து. நீதிமன்றம் வழங்கிய மற்றுமொரு அதிரடி உத்தரவு. அம்பலமான தகவல். நாட்டில் தலைவிரித்தாடும் டெங்கு நோயின் தாக்கம். பரிதாபமாக உயிரிழந்த 4 வயது சிறுமி. அதிர்ச்சியில் உறைந்து போன மருத்துவர்கள். வெளியான சோக சம்பவம். அனுர் அரசின் முக்கிய புள்ளியை குறிவைக்கும் எதிர்க்கட்சிகள். சபாநாயகரிடம் வழங்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை. பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவது தொடர்பாகவும் வெளியான தகவல். உயர்தர பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு. உடனே விண்ணப்பங்களை விண்ணப்பியுங்கள். குறைக்கப்பட்ட கால அவகாசம். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட அதிர்ச்சி தரும் போதைப் பொருட்களின் அளவு எவ்வளவு தெரியுமா? அம்பலமான தகவல். கோட்டபாய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுங்கள். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்ச குடும்பம். அம்பலமாகும் சதி திட்டம். உண்மைகளை அம்பலப்படுத்திய முக்கிய புள்ளி. ஆசானுக்கு நாட்டியமே இறுதி மரியாதை. உயிரிழந்த ஆசிரியர்களுக்கு மாணவர் செய்த செயல். நெகிழ வைத்த இறுதி நாட்டியம். நாட்டில் அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்படும் போக்குவரத்து பேருந்துகள். சாரதிகள் செய்யும் மோசமான செயல். அதிரடி காட்டும் போக்குவரத்து போலீசார். நடந்தது என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹோமாகம கட்டுப்பாடு கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையொன்றில் இன்று ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹோமாகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் இயங்கி வந்த தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலையிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. உயிரிழந்த 5 பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 மாடிகளை கொண்ட குறித்த தொழிற்சாலை கட்டடம் முழுவதும் தீப்பரவிய நிலையில் நீண்ட நேர தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் தீக்காயங்களுடன் 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 தீக்காயங்களால் அடையாளம் காண முடியாத நிலையில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவியதால் தொழிற்சாலையின் உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் சிரமங்களை எதிர்கொண்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தீயை கட்டுப்படுத்த கோட்டை மற்றும் தெஹிவளை மாநகர சபையிலிருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தன. இதனையடுத்து தீ தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட போது குறித்த தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ பரவிய ஆரம்ப கட்டத்தில் சில ஊழியர்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் சிலர் தொழிற்சாலையின் பின்புற வாயில் ஊடாக வெளியேறி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல் காரணமாக 4 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். காலி தேசிய வைத்தியசாலையின் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த சிறுமி நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமி திக்வெல்ல நில்வெல்ல அத்துலஸ்வத்த பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான காய்ச்சல் காரணமாக சிறுமி திக்வெல்ல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதுடன் அதே நாளில் மேலதிக சிகிச்சைக்காக காலி தேசிய வைத்தியசாலையின் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுமி உயிரிழந்துள்ளார். காலி தேசிய வைத்தியசாலையில் நேற்று மேற்கொண்டு பிரேத பரிசோதனையில் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் ஏற்பட்ட சிக்கல்களே மரணத்திற்கான காரணம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இலங்கையின் புகழ்பெற்ற பரதநாட்டிய ஆசிரியரும் கலாபோஷணம் மற்றும் பரத சூடாமணி பட்டங்களை பெற்றவருமான சுபித்ரா கிருபாகரனின் இறுதி சடங்குகள் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிலையில் அவரது மாணவ மாணவிகள் கண்ணீருடன் நிகழ்த்திய நாட்டியாஞ்சலி பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மட்டக்களப்பில் பரத கலாலயா என்று நாட்டிய பள்ளியை நிறுவி நடத்தி வந்த ஓய்வு பெற்ற ஆசிரியருமான சுபித்ரா கிருபாகரன் இலங்கையில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் அதன் கிளைகளை உருவாக்கி ஏராளமான பரதநாட்டிய கலைஞர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரதநாட்டிய கலையின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். பல தசாப்தங்களாக கலைப்பணியில் ஈடுபட்ட அவர் தனது மாணவர்கள் ஊடாக பரதக்கலையின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சென்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுகவீனம் காரணமாக அவர் காலமான நிலையில் அவரது இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை அவரது இல்லத்தில் நடைபெற்றன. இதன்போது தமது குருவுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் அவரது மாணவ மாணவிகள் கண்ணீருடன் நாட்டிய சமர்ப்பணத்தை நிகழ்த்தினர். குருவின் நினைவாக இடம்பெற்ற இந்த நாட்டியாஞ்சலி அங்கு கூடியிருந்த அனைவரையும் உருக செய்ததுடன் குறித்த காணொளிகள் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. இறுதி சடங்குகளில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள், கலைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பரதக்கலையின் வளர்ச்சிக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த சுபித்ரா கிருபாகரனின் கலை சேவை அவரது மாணவர்களின் ஊடாக என்றும் தொடரும் என பலரும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மாத்தரே எளியகத்து பகுதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச 2வது முறையாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் அமைச்சரின் 4 பிணையாளர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்த நீதிமன்றம் பசில் ராஜபக்சவை அடுத்த விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாத்தறை பிரதான நீதிவான் சத்துர திசாநாயக்க முன்னிலையில் இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது 1000 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் கடல் பிராந்தியங்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளின் போதே இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் 1080 கிலோ 894 கிராம் ஹெரோயின், 256 கிலோ 200 கிராம் கொக்கைன், 590 கிலோ 806 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 56 கிலோ 91 கிராம் ஹாசிஸ் மற்றும் 667 கிலோ 695 கிராம் கேரள கஞ்சா ஆகியவை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்துள்ளதாக கடற்படை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் ஆபத்தான போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கடல் மார்க்கமாக ஊடுருவுவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கைகள் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நச்சு போதைப் பொருட்களற்ற பாதுகாப்பான இலங்கையை உருவாக்கும் நோக்கில் எதிர்காலத்திலும் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என இலங்கை கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் காலக்கெடு எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாதிருப்பது விண்ணப்பதற்கான தடையாக இருக்காது என்பதால் அனைத்து விண்ணப்பதாரர்களும் குறித்த காலக்கெடுவிற்கு முன்னர் தங்களது விண்ணப்பங்களை கட்டாயம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
எந்த ஒரு காரணத்திற்காகவும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் அல்லது விளக்கங்களை பெற 1911 என்ற துரித சேவை இலக்கம் 011-278-45-37 என்ற தொலைபேசி இலக்கம் அல்லது 011-278-44-22 என்ற தொலைநகல் இலக்கம் மூலம் பரீட்சைகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 பயணிகள் பேருந்துகளை நுவரெலியா தலைமை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கண்டறிந்துள்ளனர். நுவரெலியா நகரை மையமாக கொண்டு நேற்று 20ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த பேருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாடுவோயா, மாகாஸ் தோட்டம் மற்றும் பொர்லந்து பகுதிகளுக்கு சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் இதன்போது சோதனை செய்யப்பட்டன. இதன்போது 3 பேருந்துகளில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்பட்டமே கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு பேருந்துகளில் இருந்து பெறப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் பகுப்பாய்வுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா தலைமை போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். பகுப்பாய்வு முடிவுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது உள்ளிட்ட தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை அதிகரித்துள்ள காரணத்தால் அதற்கு பதிலாக அல்லது டீசலுடன் கலந்து மண்ணெண்ணெயை பயன்படுத்தி பேருந்துகள் மற்றும் பாரவூர்திகள் இயக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்படும் வாகனங்களில் இருந்து அதிகளவிலான நச்சுப் புகை மற்றும் கருப்பு புகை வெளியேறுவதுடன் இது சுற்றுச்சூழலுக்கும் மனித உடல் நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான எரிபொருள் பயன்பாடு காரணமாக வாகன இயந்திரங்களில் விரைவில் சேதங்கள் ஏற்படுவதுடன் எரிபொருள் உட்செலுத்திகள் பழுதடைவது, பிஸ்டன் தேய்மானம் உள்ளிட்ட பிரச்சினைகளும் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உற்பத்தியாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட எரிபொருளை தவிர வேறு எரிபொருட்களை பயன்படுத்துவதோ அல்லது எரிபொருட்களை கலந்து பயன்படுத்துவதோ சட்டவிரோதமானது என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இவ்வாறான பேருந்துகள் விபத்துக்குள்ளாகும் போது உடனடியாக தீப்பற்றும் அபாயம் காணப்படுவதாகவும் விபத்துக்கள் இடம்பெறாத சந்தர்ப்பங்களிலும் திடீர் தீப்பரவல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்படும் பேருந்துகளை கண்டறியும் நோக்கில் நுவரெலியா பகுதியில் தொடர்ச்சியாக சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பரபரப்பை தொடர்ந்து குறித்த கூட்டம் இடைநிறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திருவையாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தென்னை செய்கை திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இதன்போது குறித்த திட்டத்தின் கீழ் தென்னை நாட்டு விநியோகம் மற்றும் நடுகை நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய அர்ச்சுனா எம்பி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவியது. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறியிருந்தார். இதனையடுத்து அர்ச்சுனா எம்பியும் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்நிலையில் குறித்த சம்பவத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று நாடாளுமன்றத்தில் வன்மையாக கண்டித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொண்ட அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். என்றால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சபையிலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் பொழுது காணொலியிலே பார்த்த பொழுது ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கதிரையிலே அமர்ந்திருந்தார். அந்த இடத்துக்கு நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அவருடைய கையை பிடிக்கிற மாதிரி அந்த காணொலியிலே வந்தது அமைச்சர் அவர்கள். அதுக்கு முதல் அவர் இடுப்புன கிள்ளின வீடியோ ஒன்று வந்திருந்தது. அது வேற விஷயம். இடுப்புன கிள்ளினது சரியா, அடிக்க போனது சரியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை சபையை விட்டு வெளியேற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் அந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஊழல் சம்பந்தமா தான் பேசப்பட்டது. அப்ப இன்று கோப்லே ஊழல்வாதிகளை கண்டுபிடிச்சு நீங்கள் விசாரணை செய்யறது நியாயம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி
ஹம்மந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களுக்கு அதிகளவிலான தடுத்து வைப்பு கட்டணம் விதிக்கப்படுவதன் காரணமாக சுமார் 1000 இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார்கள் இறக்குமதியாளர்களால் கைவிடப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் தற்போது சுமார் 40,000 இறக்குமதி செய்யப்பட்டு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு ஏற்றுமதிக்காக கொண்டுவரப்பட்ட வாகனங்களில் பெரும்பாலானவற்றை போர் நிலைமை மற்றும் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கான மறு ஏற்றுமதியில் ஏற்பட்ட தடைகள் காரணமாக மீண்டும் அனுப்ப முடியாமல் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திலேயே நிறுத்தி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் மறு ஏற்றுமதிக்காக ஹம்மாந்தோட்டைக்கு கொண்டு வரப்படும் வாகனங்களுக்கும் அதிகளவிலான தடுத்து வைப்பு கட்டணம் அறவிடப்படுவதாக சுங்க திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டு ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் ஒன்றை விடுவிக்க சென்ற இறக்குமதியாளர் ஒருவரிடம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் தடுத்து வைப்பு கட்டணமாக செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் வாகனத்தின் மொத்த செலவு சுமார் 7 கோடி ரூபாயாக உயர்ந்ததுடன் அதன் உண்மையான பெறுமதியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக சுங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த கட்டணத்தை அறிந்து இறக்குமதியாளர் அதிர்ச்சி அடைந்ததுடன் பின்னர் வாகனத்தை விடுவிக்கும் முயற்சியை கைவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தின் நிர்வாகம் சீன நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே இந்த நிலைமை ஏற்பட்டதாக சுங்க திணைக்கள வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. நீதியமைச்சர் அர்ச்சுன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க உறுதிப்படுத்தியுள்ளார். அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 31 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் நீதி அமைச்சர் தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறியதாக குற்றஞ்சாட்டி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சி தீர்மானித்திருந்தது. இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதனை அடுத்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை உத்தியோகபூர்வமாக சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஜூலை 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வைத்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது இப்படி இருக்க பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக நீதி அமைச்சர் அர்ச்சுன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த அவர் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை ஆராய்ந்து வரும் நிபுணர் குழுவின் பணிகள் தற்போது விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் குறித்த சட்டமூலத்தை இறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான புதிய சட்டமூலம் வெகு விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் சமீர பெரேரா வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற கொடூர பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மை சதி தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சதித்திட்டம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன தீர்மானமிக்க சாட்சியங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ராஜபக்ச குடும்பத்தினரும் அவர்களை சுற்றியுள்ள குழுவினரும் பாதாள உலக குழுவை போன்று செயற்பட்டு கூலிப்படையினரை பயன்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என கூறி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியை கைப்பற்றியதாகவும் இது திட்டமிடப்பட்டு அரசியல் சதி எனவும் சமீர பெரேரா குறிப்பிட்டுள்ளார். பிணங்களை வைத்து அதிகாரத்தை கைப்பற்றுபவர்கள் யார் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பது முழு நாட்டுக்கும் தெரிய வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிங்கள பௌத்த அடையாளத்தை பாதுகாப்பதாக கூறி முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு மோசடிகளும் குற்றங்களும் தற்போது அம்பலமாகி வருவதாக சமீர பெரேரா குறிப்பிட்டுள்ளார்.
உண்மையான பௌத்தர்கள் இவ்வாறான கொடூர அரசியலுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத தலைவர்களை கூட ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றிய இந்த சீரழிந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இந்த விசாரணைகளை மேலும் தாமதிக்காமல் உடனடியாக முன்னெடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமீர பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயத்தை மேலும் சில மாதங்களுக்கு இழுத்தடிக்காமல் சதித்திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.